அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் உங்களோடு முதலாவது கலீஃபா பற்றி பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அபூபக்கர் அபுரஹா என்ற மன்னன் தனது யானைப்படைகளோடு காபாவை இடிக்க வந்தபோது அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட சின்னஞ்சிறு பறவைகள் அந்த படையின் மீது நெருப்பு மலையை பொழிய வைத்ததால் தன் படையுடன் அவன் அழிக்கப்பட்டான். இந்த சம்பவம் நிகழ்ந்த வருடம் யானை வருடம் என்று அழைக்கப்படுகிறது. இந்நிகழ்வு நடந்த 2.5 வருடம் கழித்து அபு குஹாபா உம்முல் கைர் என்பவருக்கு மகனாக பிறந்தவர் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறை செய்தியை மக்களுக்கு எடுத்து செல்லும் போது யாரும் உண்மைப்படுத்தாத அளவிற்கு உண்மைப்படுத்தியதால் சித்திக் உண்மையாளர் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெயர் வழங்கப்பட்டது. இறைவன் அளித்த செல்வத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்காக அள்ளி கொடுத்தார்கள். இந்த செல்வம் ஆரம்ப நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் சுட்டி காட்டுகிறார். அபூபக்கரின் தியாகத்தை மக்களுக்கு உணர்த்தினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறுவது, அபூபக்கரின் செல்வம் எனக்கு மிகவும் பயனளித்தது போல் வேறு எவ்வளவு செல்வம் எனக்கு பயனளிக்கவில்லை என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார். அல்லாஹ்வின் தூதரே, நானும் என் செல்வம் உங்களுக்கு தான் என்று குறிப்பிட்டு சொன்னார்கள். ஏழை எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உறவினர்களுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் உதவி புரிந்தார்கள். அபூபக்கர் என்பது அவரின் காரண பெயர். அவரின் இயற்பெயர் அப்துல்லா பின் அபு குஹாபா என்பதாகும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் முதலாவதாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவருடைய தந்தை அபு குஹாபா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள 21 வருடம் தாமதமானது. மக்காவின் வெற்றிக்கு பிறகுதான் அபு குஹாபா இஸ்லாத்தை தழுவினார். இளமை வயதிலேயே மதுவை விரும்பியதில்லை, ஒழுக்க கெட்டியும் நாடியதில்லை. இளமை காலத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருங்கிய நண்பராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நுபுவத்தை அறிவித்தவுடன் முதலாவதாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த முதல் ஈமான் முஃமின்களுக்கு முன்னுதாரணமாகும். இஸ்லாத்தின் பாதையில் துன்புறுத்தப்பட்ட ஏராளமானவரை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தனது சொந்த காசில் விடுதலை செய்தார். பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு இதற்கு சிறந்த முன்னுதாரணமாகும். நீங்கள் சொல்ல முடியாத பெருமை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தற்பெருமை கொண்டதிலே, ஒழுக்க கெட்டையும் அவர்கள் நாடியதிலே நாம் எல்லோரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் போன்று ஈமான்தாரியாக ஆக வேண்டும் என பிரார்த்தித்தமாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.